ஹலோ கைஸ், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய முத்துக்குமரன் இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்கில் யாருக்காவது ஃபேவரட்டிசம் பார்த்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கு. சொல்லப்போனால் முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறதுலேருந்து ஒரு கேமை எப்படி அணுகணும், எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் முத்துக்குமரன் அவர்கள். பட் இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்கில் ஒட்டுமொத்த முத்துக்குமரனுடைய டீம் இருக்குல்ல, மஞ்சரி அவர்கள், தீபக் அவர்கள் அண்ட் முத்துக்குமரன் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய முட்டாள்தனத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் ஒரு பெரிய ஹாப் அடிச்சிருக்காரு. ஸோ இதன் காரணமாக சாட்டர்டே எபிசோடில் முத்துக்குமரன் மற்றும் அவங்களுடைய டீம் மெம்பர் ஆகிய தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க 3 பேரையும் பொலன்னு வந்து பொழக்க போகிறாரு விஜய் சேதுபதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்படி அவர்கள் என்ன தவறுகள் செய்தார்கள், ஏன் பிக் பாஸ் அவர்கள் பெரிய ஆப்பா அடித்தார், விஜய் சேதுபதி அவர்கள் எந்த மாதிரி கேள்விகளை வந்து அணுக போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது. இந்த டாஸ்கில் வந்து 5 டீம் வந்து பங்கு கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. 3 டீமும் அதே மாதிரி 2 பேராக 2 டீமும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இடையில் ராணுவ அவர்களுக்கு வந்து கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இன்ஜுரி ஆனதுனால அவரால் வந்து கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ அதன் காரணமாக ராணுவ அவர்கள் வந்து வெளியேறிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாஸ்க்ல இருந்து வெளியேறினதன் காரணமாக மஞ்சரி அவர்கள் வந்து முத்துக்குமரனுடைய டீமில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் யாரோட டீமில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க 3 பேரும் ஒரு டீமாக வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் 4 டீமாக மாறுது. ஸோ 4 டீமாக இருக்கும்போது ஜாக்லினுடைய டீமோட கை கோர்க்குறாங்க முத்துக்குமரனுடைய டீம். அதே மாதிரி விஜய் விஷால் அண்ட் ஜெப்ரியோட டீம் இவங்க 2 பேரும் வந்து கை கோர்க்குறாங்க. கை கோர்த்து மிகப்பெரிய அளவில் டப் பிளே வந்து கொடுத்துட்ருக்காங்க விஜய் விஷாலுடைய டீம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் விஷாலுடைய டீம் ஒரு கட்டத்தில் வந்து எங்களால் விளையாட முடியாது, எங்கிட்ட கல்லும் இல்லை, அதே மாதிரி பொம்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வெளியேறிடுறாங்க. வெளியேறினதுக்கு அப்புறம் ஜெப்ரியோட டீமோட மிகப்பெரிய அளவில் மோதிட்டு இருந்தாங்க முத்துக்குமரனுடைய டீமும் அதே மாதிரி ஜாக்லினுடைய டீமும். ஸோ எதுக்காக மோதிட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டைப்பில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜெப்ரியோட டீமை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முத்துக்குமரனுடைய டீமும் அதே மாதிரி ஜாக்லினுடைய டீமும் அவங்கள உடைச்சி அதுக்கப்புறம் பொம்மைகளை கைப்பற்றி அதிகப்படியான பொம்மைகளை வந்து இந்த 2 டீமுமே வந்து வச்சுட்டு இருந்தது. அந்த 2 டீமில் வந்து அதிகப்படியான பொம்மைகள் யார் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுடைய டீம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க லஞ்ச் பிரேக் விடுறது, அதுக்கப்புறம் வந்து யூரின் பிரேக் விடுறது, அந்த மாதிரி பிரேக் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் நிறைய நேரங்கள் வந்து கொடுத்துருந்தாரு பிக் பாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் 3 டீமையும் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரியோட டீம் கிட்ட பெருசாக கற்களும் இல்லை, பொம்மையும் இல்லை. ஸோ அதனால் இந்த ரவுண்டில் இருந்து நீங்கள் வெளியேறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் வந்து எடுத்தார். எல்லாருமே வந்து தயாராகிட்டாங்க. சொல்லப்போனால் முத்துக்குமரன் அவர்களும் தயாராகிட்டார். இந்த பக்கம் ஜாக்லினுடைய டீமும் வந்து தயாராகிடுச்சு. சரி, ஓகே, நம்ம 2 பேரும் மோதிக்கலாம்டா, மோதிக்கிட்டு பார்க்கலாம் யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க 2 டீமும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இப்படி வந்து இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிக் பாஸ் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து புரியுது, ஓகே, ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்கு போதுரா சாட்டர்டே அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுடைய டீம் கிட்ட தான் 4 பொம்மைகள் வந்து இருக்கு. ஸோ அதனால ஜாக்லின் அவர்கள் தான் இந்த சுற்றுல வெற்றி பெற்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிடுறாங்க. ஸோ அதனால முத்துக்குமரனுடைய டீம் வந்து வெளியேற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத டெசிஷன் எடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் வந்து அவருடைய தரப்பு நியாயத்தை வந்து முன்வைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ரயான் வந்து சொல்கிறாரு, ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அவர்களுக்கு வந்து போதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய டீம் இவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்டே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் தீபக் அவர்கள் வேறு லெவலில் ப்ளே பண்ணார், மஞ்சரி அதை விட டூ மச்சாக ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவரும் வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் ஜாக்லினோட டீமுக்கு ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனோம். இப்போ சப்போர்ட்டிவாக இருந்தது ஓகே, டைஅப்பாக இருந்தது ஓகே, அதே மாதிரி கேம் ப்ளே பண்ணது எல்லாமே ஓகே. ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா, இன்றைக்கி வந்து தர்ஸ்டே, ஓகேங்களா, தர்ஸ்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து கேம் வந்து எண்டப் ஆக போகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஸோ எண்டப் ஆகக்கூடிய நேரங்களில் இந்த 2 டீமே சேர்ந்துக்கிட்டு ஜெப்ரியோட டீமை மட்டும்தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர இவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இதை பற்றி அவங்க பெருசாக வந்து டிஸ்கஷனும் வந்து பண்ணிக்கவே இல்லை. சொல்லப்போனால் முத்துக்குமரனுடைய டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு டீம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது ஜாக்லினுக்கும் தெரியும், ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் நினச்சிருந்தா அட்லீஸ்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமாவது, இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 பிரேக் வந்து விட்டாங்க, அந்த பிரேக் அப்புறமாவது இல்லைம்மா நான் வந்து இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுறோம்,
எங்களுடைய டீமுக்காக நாங்கள் விளையாடுறோம், ஸோ அதனால் எல்லாம் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து ஒரு வேளை விளையாடி இருந்தாங்க அப்படின்னா கூட அது வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்க சைடு பாயிண்ட் கரெக்டாக வந்து இருந்திருக்கும். ஆனால் கேம் எப்போ முடியும் அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் அவர்கள் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேண்டுமானாலும் வெளியேற்றப்படலாம், எப்போ வேண்டுமானாலும் வெற்றியை வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து முத்துக்குமரன் அவர்களும் மஞ்சரி அவர்களும் நம்மளுடைய தீபக் அவர்களும் மண்டலி ஏற்றுனாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் கிளியராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள், 1க்கு 4 தடவை படிக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ வேணாலும் முடியலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இரண்டாவது, இன்றைக்கி வந்து தர்ஸ்டே அப்படிங்கிறது நல்லா தெரியும். கண்டிப்பாக இன்றைக்கி கேம் வந்து எண்டப் ஆகிடும் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் இவங்க ஏன் வந்து அவங்களுடைய டீமுக்காக ப்ளே பண்ணாமல் திரும்பியும் டைப் வச்சே வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வியாக வந்து மாறிடுச்சு. இப்போது அவ்வளோ டைப் பண்ணி அவ்வளோ டஃப் கொடுத்து ஒரு கேமை ப்ளே பண்ணி இன்னொரு டீமுக்கு வந்து அந்த வெற்றியை வந்து கொடுத்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஆனால் முத்துக்குமரனுடைய டீம் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, ரசிகர்களும் எதிர்பார்க்கல, ஜாக்லினோட டீமும் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து பிக் பாஸ் அவர்கள் வைக்குவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சடனாக அந்த கேமை வந்து வைண்ட் அப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் ரூல்ஸில் வந்து இருந்தது. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனுடைய டீம் வந்து கடைசியாக இவ்வளோ எஃபெக்ட் போட்டு என்னடா ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இன்னொரு டீமுக்கு வந்து வேறு லெவலில் சப்போர்ட்டிவாக வந்து இருந்த மாதிரியும், இட்ஸ் மீன்ஸ் என்னென்னா ஃபேவரட்டிசம் பார்க்குற மாதிரியும் அதே மாதிரி குரூப்பிசம் பண்ணுற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் அப் ஆகுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக அதை வச்சு கிளின்னு வந்து கிளிக்க போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையிலும் குரூப்பாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது இரண்டாவது பாயிண்ட். அதே மாதிரி நீங்கள் குரூப்பாக வந்து நீங்கள் டைப் வச்சுக்கிட்டது அது மிகப்பெரிய தப்பு. சரி, டைப் வச்சுக்கிட்டீங்க, ஃபஸ்ட்டு 2 days வரைக்கும் நீங்கள் 2 பேரும் மோதிக்கிட்டீங்க, அப்புறம் ஓகே. ஆனால் 3ஆவது நாளும் நீங்கள் வந்து 2 பேரும் டைப் பண்ணி இன்னொரு ஆளுக்கிட்ட மட்டுமே மோதிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேருக்குள்ளே வந்து மோதிக்கவே இல்லை கடைசி வரைக்குமே. நீங்கள் ஒரு வேளை ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பிசம் பார்க்குறீங்களா, இல்லை குரூப்பிசம் வந்து பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் இதை தான் வந்து பிளான் பண்ணிங்களா, இல்லை வந்து முத்துக்குமரனுடைய டீம் வந்து ஜாக்லினுடைய டீமுக்கு தான் வந்து இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து போடும், இந்த இந்த கேமில் அவங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எழுப்புவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, பிக் பாஸ் அதுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக ட்விஸ்ட் வச்சிட்டாப்பில் இந்த டாஸ்க்கை வந்து எண்டப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கடைசி சுற்று, இறுதி சுற்று அந்த மாதிரி எதுவுமே சொல்லலைங்க. திடீர்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாப்பில் இந்த டாஸ்க் வந்து முடிவு பெற்றது. இதில் வந்து அதிகப்படியான பொம்மை வச்சுட்டு இருந்தது ஜாக்லினோட டீம் தான். ஸோ அதனால் அவங்க தான் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாரு. நாமினேஷன் ப்ரீ பாஸை யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் வெக்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ அருண் பிரசாத் அவர்கள் தீபக் பக்கம் உட்காந்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து கேட்குறாப்புல, அட்லீஸ்ட் நீங்கள் மதியத்துக்கு மேலேயாவது இல்லை லஞ்சுக்கு அப்புறமாவது நீங்கள் வந்து தனியாக ப்ளே பண்ணியிருந்துருக்கலாம்ல, நீங்கள் ஏன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் அவர்கள்கிட்ட கேட்கும்போது நாங்கள் இதெல்லாம் யோசித்தோம்டா. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த டீமை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருக்குள்ளே அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து டாஸ்க் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தீபக் அவர்கள் ஃபீல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இது வந்து ஒரு டாஸ்க், எண்ட் ஆஃப் தி டே உங்கள் டீமுக்காக நீங்கள் விளையாடி இருந்தீங்க அப்படின்னா அது வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். அதை விட்டு நீங்கள் இன்னொரு டீமுக்கு வந்து விளையாடி கடைசி வரைக்கும் டில் எண்ட் ஆஃப் தி கேம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டீமுக்காக விளையாடுறது அப்படிங்கிறத நம்ம நேச்சுரலாக எடுத்துக்கவே கூடாது. ஒருவேளை முத்துக்குமரன் அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும், எல்லாமே தெரிஞ்சியும் ஏன் அமைதியாக இருந்தார் அப்படிங்கிற கேள்வி எனக்கே வந்து வருது. இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாக்லினோட டீம் பயங்கரமாக உழைச்சாங்க. ரஞ்சித் அவர்கள் உழைச்சார், ரயான் அவர்கள் உழைச்சாங்க, ஜாக்லின் வந்து உழைச்சாங்க. அதில் நான் எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து சொல்ல கிடையாது. பட் இன்னொரு 3 பேர் ஆட் ஆன் ஆகும்போது அவங்களுடைய டீம் வேறு லெவலில் பயங்கரமான ஒரு பலத்தை வந்து கொடுத்தது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ கடைசியாக வந்து முத்துக்குமரன் டீமுக்கும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி அன்ஷிதா அவர்களும் பவித்ரா அவர்களும் அவ்வளோ டஃப் ஃபைட் வந்து கொடுத்தாங்க, ஜெப்ரி முதல் கொண்டு, அவங்களுக்கும் எதுவுமே இல்லாமல் வந்து போயிடுச்சு. இந்த பக்கம் ஜாக்லின் அவர்களுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் அவர்கள், அதாவது அந்த டீமுக்கு வந்து கொடுக்கப்பட்டது, அந்த வெற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டது. கடைசியாக இதில் முட்டாளானது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய டீம் தான். என்னடா கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்போ பண்ணிடலாம், இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்குமே பண்ணாமல் இருந்து இன்னொரு டீமுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஃபேவரட்டிசம் பார்த்துட்டிங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்புகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை வந்து பண்ணிட்டீங்களேடா தம்பிங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு தான்
இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரத்தில் வந்து இருந்திருக்கு. கண்டிப்பாக இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? அதே மாதிரி நாமினேஷன் ப்ரீஃபாஸ் வந்து ரயான் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் அதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.